கைஸ் நீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஏர்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோல நான் ஒரு 2 ஏர் ட்ராப் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 2 ஏர் ட்ராப்லயுமே இருந்து நமக்கு நல்லாவே அமௌண்ட் வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏர் ட்ராப்னா என்னன்னு ஒரு சிலருக்குலாம் தெரியாது. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல நெறைய பேர் இந்த வீடியோல பார்க்குற நெறைய பேத்துக்கு ஹாம்ஸ்டர் காம்பேக்ட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அத டேப் பண்ணா ஏர்னிங் வரும்ன்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் அந்த ஆப்லேருந்து வித்ட்ரால் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துச்சு. லிஸ்டிங் பண்ணாங்க. அதுலேருந்து நெறைய பேர் நல்ல நல்ல அமௌண்ட்டே வந்து வித்ட்ரால் எடுத்திருக்காங்க. சேம் அதே மாரி தான் இதுவுமே. ஓகேங்களா? அண்ட் இன்னுமே வந்து இது உங்களுக்கு தெளிவா தெரியலனா ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி ஏர் ட்ராப்லலாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அதிகமா வச்சிருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசு வரும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன். என்ட்ட இப்ப வந்து 3000 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு காயின் 50 பைசான்னு போட்டா எனக்கு ரூ. 1500 கிட்ட வந்து கிடைக்கும். பட் ஆனா அப்படிலாம் இவ்வளோ அதிகமாலாம் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியா வரும். நான் ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர் ட்ராப்போட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ண உடனே டெலகிராம்ல தான் போகும். அதுல நீங்க வந்து ப்ளேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான பேர் கேட்கும். அத நீங்க குடுத்துட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இந்த ஹோம் ஆப்ஷன்ல தான் நீங்க வந்து கேம் ப்ளே வந்து பண்ற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கு. இதுல எல்லாத்துலயுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லி செக் இன் பண்றதுனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பண்றதுனால உங்களுக்கு 500 காயின்ஸ் 500 காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா, இன்வைட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத யூஸ் பண்ணியுமே உங்களோட பாயிண்ட்ஸ நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 20ஆம் தேதி தான் வந்துச்சு. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இந்த மாச கடைசிக்குள்ள உங்களால எவ்வளோ பாயிண்ட் அதிகபட்சமா உங்களால எடுக்க முடியுதோ, அவ்வளோ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒண்ணு நீங்க ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். இல்ல கேம் ப்ளே பண்ணி தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? கேம் ப்ளேனா எந்த மாரி ப்ரோ எடுக்கிறது அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். இப்போ என்ட்ட 3150 காயின்ஸ் இருக்கு. இங்க ப்ளே கேம்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்க மேல ஒரு ஏர் ட்ராப் மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி கரெக்ட்டா இந்த காயின் கிட்ட வந்துச்சுன்னா, நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா இது எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு போனா நமக்கு பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இத நான் இப்ப எடுத்துட்டு போயிருக்கேன். எனக்கு பாருங்க 50 காயின்ஸ் வந்திருக்கு. இப்ப நான் இன்னொன்னு இது வந்து டைமிங்குள்ள இத நம்ப பண்ணிறணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு நாளைக்கு நம்ப 6 டைம் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு 6 டைம் பண்ணலாம். சாரி ஒரு நாளைக்கு கிடையாது. நீங்க வந்து 6 டைம் கன்டினியூஸா பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமிங் ஓடும். அந்த டைமிங் ஓடுனதுக்கு அப்புறமாவே நீங்க வந்து மறுபடியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ 120 பாயிண்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்ப நான் வந்து வெளியில போறேன். எனக்கு 3030 வந்துருச்சு. அண்ட் எனக்கு பாருங்க யுவர் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு போட்டு 5/6ன்னு போட்டிருக்கு. 6ல நான் 5 இன்னும் பேலன்ஸ் இருக்கு. நான் 1 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அதாவது இந்த 5 அட்டெம்ப்ட்டுமே நான் வந்து முடிச்சுட்டேன்னா, அடுத்த 10 நிமிஷம் வந்து பார்த்தேன்னா, எனக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கும். அப்ப நான் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு மறுபடியும் இதில நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அண்ட் இதில வேற எதுவுமே கிடையாது. அண்ட் முக்கியமா இந்த கல்லு மாரி இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்ப நான் கல் எடுத்திருக்கேன். எனக்கு பாருங்க மைனஸ் 10 பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப நான் ஏதாச்சு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணேன்னா, அதோட பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். இப்ப இதுலேருந்து எனக்கு 20 பாயிண்ட் கிடைக்க வேண்டியது. பட் ஆனா 10 பாயிண்ட் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாரி தான் நீங்க டெய்லியும் இதில வந்து ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் வரும். மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அண்ட் நம்ம டெலகிராம் சேனல பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு ரிலேட்டடா வந்துச்சுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அண்ட் நீங்க பாருங்க 85 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு வந்துருச்சு. அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணணும்னா, இங்க காப்பி ஐகான் மாரி இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லிங்க் காப்பி ஆயிரும். இத 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ட்ராப்போட பேரு மூன்வெக்ஸ். கீழ நான் இதுக்கான லிங்க் நான் குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஏர் ட்ராப்ப பத்தி பார்க்கலாம். அண்ட் இதோட நேம் பார்த்தீங்கன்னா, நாட் பிக்சல். அண்ட் இதுக்கான லிங்க்குமே கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத நீங்க ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இத நீங்க வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன பாட்ஸ் மாரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி இங்க பெயிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத குடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதில பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸு இதில வந்து பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இத நீங்க கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து இதில இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான ரெஃபரல் கோட நீங்க காப்பி பண்ணி உங்களோட ஃபிரெண்ட்ஸையுமே நீங்க வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி தான் இதுலயுமே. அதில வந்து பாயிண்ட்ஸ் இதில வந்து பிக்சல். இதில நீங்க பிக்சல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிகமா வந்து வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காசு வரும். அண்ட் இதிலேயே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சின்ன டாஸ்க் குடுத்துருப்பாங்க. அவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு இப்ப தான் வந்து 100 பிக்சல் குடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டில நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இத நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபாலோன்றத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு
வெளில வாங்க. அண்ட் மறுபடியும் அத வந்து கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து பிக்சல்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து பண்ணணும். அண்ட் அந்த பெயிண்ட் பண்றதுமே நீங்க வந்து 5 டைம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் எடுத்து வந்தா மட்டும் தான் அந்த மறுபடியும் உங்களால வந்து பெயிண்ட் பண்ற மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த ஸ்பீடெல்லாம் இன்கிரீஸ் பண்ணோம்னா, இங்க பூஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத யூஸ் பண்ணி அதெல்லாம் நீங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, தாராளமா என்ட்ட கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழ குடுத்துருக்கேன். அண்ட் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் வரும். ஸோ நம்ம டெலகிராம் சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.